Hi friends, welcome to Veetu Kitchen. இந்த வீடியோல ரொம்ப சூப்பரா டேஸ்டியா கிளாத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் நாம குழம்புக்கு மிளகு எப்படி அரைக்கலாம்னு பார்க்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நாம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதுல கொஞ்சமா பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த ஆயில்ல சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம அரைப்போம். இது கிளாத்தி மீனுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வதக்கி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடால சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 3 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடால நாம் வதக்கி வச்சிருக்கதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை இனி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இனி இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றாக்கில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை இனி நாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கிளாத்தி மீனுக்கு தேவையான மிளகு ரெடி ஆகியாச்சு. அடுத்து நாம கிளாத்தி மீனை எப்படி கழுவலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா கிளாத்தி மீனை நல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் நீக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய முள்ளை நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா முள்ளையும் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் 2 முள் இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கிளாத்தி மீனுக்கு சைடில் லைட்டாக ஒரு கட் பண்ணி அதில் இருந்து தோலை இளக்கி ஃபுல் தோலையை நாம் உரிச்சு எடுத்துடணும். தோல் உரிச்ச பிறகு இதை நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தலையை கட் பண்ணிக்கணும். தலையை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய குடலை சேர்த்து வெளியெடுத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா நமக்கு தேவைக்கேற்றாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய குடலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடால நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். எல்லா மீன் மாதிரி இது ரொம்ப புளி ஏற்காது, அதனால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இனி இது கொதிக்கணும். கொதிக்கிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வற்றி வரணும். ரொம்ப வற்ற வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இதை நம்ம காய்க்கணும். ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சைடில் அழகாக ஆயில் படிஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது
பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. மீனை இந்த மாதிரி இப்போ சட்டியில் வச்சிங்கன்னா நம்ம வந்து ஆப்பை போட்டு ஆற்றிடக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சி இப்படி ஆற்றி விடணும். அப்போ அடியில் பத்தாமல் இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு இதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வத்தி வந்தாச்சு. சைட்லலாம் ஆயில் படிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து லாஸ்ட்டில் வந்து சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சாதான் இந்த மாதிரி ஆயில் படியும். இனி நாம் தாளிச்சிடலாம். ஃபஸ்ட் நாம் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட கிளாத்தி மீன் குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகிருக்குன்னு. இதை நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாம் கிழங்கும் கிளாத்தி மீனும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.